Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பார்ப்போம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் இன்ஜின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹீட் இன்ஜினை பற்றி சில ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஹீட் இன்ஜின்ன்றது என்னென்னா, இது வந்து ஒரு டிவைஸ் இல்லை எனி ப்ராக்டிக்கல் மெஷின். ஸோ இந்த மெஷினில் வந்து என்ன இருக்குன்னா, 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சோர்ஸு, அதனுடைய டெம்பரேச்சர் ஹையராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து 3வது சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து சிங்க்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து மெயின்டைன் அட் லெசர் டெம்பரேச்சர். இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னா, சோர்ஸ் வந்து இருக்க ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஹீட் எனர்ஜி. பார்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு மெக்கானிக்கல் ஒர்க்கு. அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து இட் மஸ்ட் பி given to the another heat reservoir, that is sink, which is maintained at a lesser temperature. இந்த சிங்கோட டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே லெசராக இருக்கணும் when compared with the source. ஸோ ஒரு ஹீட் இன்ஜின்னாலே இட் ஹேஸ் அ சோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இட் ஹேஸ் அ சிங்க் and a working substance. So it extracts the heat energy from the higher temperature and it does the work, and it leaves some part of the heat energy to the another heat reservoir which is maintained at a lesser temperature. This is what heat engine. And next we'll discuss about the statement which is said in the second law of thermodynamics. First வந்து லார்ட் கெல்வின் ஸ்டேட்மெண்ட். லார்ட் கெல்வின் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோர்ஸ் வந்து ஹையர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும், சிங்க் வந்து லோயர் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ இங்கே வந்து சிங்க்குன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால், இந்த ஹையர் டெம்பரேச்சர் சோர்ஸ்லேருந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, so some amount of work it is converted into some part it is converted into a mechanical work, and the remaining part வந்து it is given to the surrounding. so surrounding கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கண்டிஷனில் சோர்ஸோட டெம்பரேச்சர் இட் பிகம்ஸ் வெரி லெஸ்ஸர் தேன் தி சரௌண்டிங்காக ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த ஹீட் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகாது, மெஷின் ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து சிங்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும். அந்த சிங்க் ஹீட் ரிசர்வர் வந்து ஆல்வேஸ் த டெம்பரேச்சர் மஸ்ட் பி லெஸ்ஸர் தன் தி சோர்ஸு. ஸோ கண்டினியூஸ் ஒர்க்கு நடக்கணும்னா தேர் மஸ்ட் பி ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்க். ஸோ ஒரு கண்டிஷனில் temperature of the source when it is lesser than the surrounding என்ற கண்டிஷன் வந்ததுன்னா ஹீட் இன்ஜின் ஒர்க் ஆகாதுன்றது தான் வந்து லார்ட் கெல்வின் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாங்க்ஸ் வந்து அதை கொஞ்சம் கெல்வின் ஸ்டேட்மெண்ட்டை கார்லேட் பண்ணி சொன்ன மாதிரி தான் சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ஹீட் இன்ஜினுமே வந்து ஹீட்டை சோர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஹீட் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணாது. கண்டிப்பாக வந்து அந்த இன்ஜின் மஸ்ட் ரிஜெக்ட் பார்ட் ஆஃப் த ஹீட் அப்சர்வ் டு தி சிங்க் அட் அ லோயர் டெம்பரேச்சர். அதாவது கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கல் ஒர்க்காக மாறாது. கண்டிப்பாக பார்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி தான் வந்து மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். கொஞ்சம் ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி ஹீட் எனர்ஜி வந்து கண்டிப்பாக இட் மஸ்ட் பி கிவன் டு த சிங்க் விச் இஸ் மெயின்டைன்ட் அட் எ லோயர் டெம்பரேச்சர். ஸோ சிங்க்குன்ற ஒரு ரிசர்வாயர் இல்லாமல் சரௌண்டிங்க்கு கொடுத்தாலும் தேர் won't be any perfect working of the machine. அதே மாதிரி ஒரு ஹீட் மெஷின் வந்து ஒர்க் ஆகணும்னா தேர் மஸ்ட் பி a presence of sink. ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸு ஹையர் டெம்பரேச்சர் சோர்ஸில் உள்ளேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஹீட் எனர்ஜி, some part of the energy it is converted into mechanical work, and remaining part of the energy must be given to the sink at a lower temperature. This is what said in the Planck statement. கம்ப்ளீட்டாக ஈக்குவலண்ட் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகாது, சில அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை சிங்க்கு கொடுக்கணும் அப்படின்றது பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த கெல்வினையும் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு பர்ஃபெக்ட் ஒரு இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா அந்த இன்ஜின் வந்து இட் மஸ்ட் ஆப்ரேட் இன் அ கம்ப்ளீட் சைக்கிள். So to undergo the complete cycle now, always it extracts heat from the reservoir and perform the amount of work, and remaining part of the energy must be given to the sink. This is what said in the Kelvin-Planck statement. Now coming to the Clausius statement பார்த்தீங்கன்னா, Clausius statement பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸிலி யூ கேன் recollect the points about the Clausius statement. Clausius statement என்ன சொல்லியிருப்பார்னா, heat வந்து cannot flow from a colder body to a hotter body under the condition unless until when it is subjected to a external force. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து ஹீட் எனர்ஜி கோல்டர் பாடியிலேருந்து ஹாட்டர் பாடிக்கு போகும். ஜென்ரலாக வந்து ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் த ஹையர் டு தி லோயர் டெம்பரேச்சர், பட் ஹீட் வந்து கோல்டர் பாடியிலேருந்து ஹையர் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எப்போனா அண்டர் த கண்டிஷன் when it is subjected to external force.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் வால்வில் வந்து இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இங்கே என்ன எடுத்துருக்கலாம்னா இந்த லிக்விட் அமோனியா இல்லை குளோரோஃப்ளோரோ கார்பன் இந்த சிஎஃப்சிலாம் வந்து இட் இஸ் டேக்கன் இந்த ஃபார்ம் ஆஃப் லிக்விட் ஸ்டேட்டில் இந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வில் இருக்கிற இந்த லிக்விட் என்ன பண்ணும், இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் தி ரெஃப்ரிஜிரேட்டர் கம்பார்ட்மெண்ட். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு லோவர் ப்ரெஷராக அந்த எவாப்ரேட்டர் ஃபின்ஸ்க்கு போகும். இந்த ரெட் கலர் ஸ்பாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் எவாப்ரேட்டர் ஃபின்ஸு. இட் இஸ் ப்ரொவைடட் வித் கண்டென்சிங் காயில் மெட்டல் காயில்ஸு. ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர் கம்பார்ட்மெண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ண கோல்டு எனர்ஜியை இட் இஸ் ரேடியேட்டட் டு தி என்வாயர்மெண்ட் radiated to the higher temperature, again comes to the compressor. கம்ப்ரெசரில் வந்துட்டு அந்த வேப்பர் ஃபார்மில் இருக்க fuel again it is liquid state மாறி again it goes to the expansion valve. இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் கோல்டர் பாடி டு தி ஹையர் பாடி. ஸோ இதுதான் வந்து கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் வந்து கோல்டர் பாடியிலேருந்து ஹாட்டர் பாடிக்கு டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே என்ன எக்ஸ்டர்னல் ஒர்க் கொடுக்கணும்னா எலக்ட்ரிக் சப்ளை தான் வந்து நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஒர்க்கு. இது கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கமிங் டு த கார்னட்ஸ் தியரம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் வந்து விச் ரிசல்ட்ஸ் இன் தி டு கான்ஸ்டியூட் த கார்னட் தியரம். இந்த கார்னட் தியரில் ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரிவர்சிபிள் இன்ஜின் வந்து நல்ல இட் வில் பி மோர் எஃபிஷியன்ட் தென் த நார்மல் இர்ரிவர்சிபிள் இன்ஜின். நார்மலாக இர்ரிவர்சிபிள் இன்ஜின் கம்பேர் பண்ணால் ரிவர்சிபிள் இன்ஜின் தான் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். இப்போ ரிவர்சிபிள் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கோல்டர் பாடியிலேருந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி it is given to the higher temperature substance at a higher temperature. So inga under the external force la it extracts heat from the colder body and it gives out the heat to the higher temperature. Da vandu perfect reversible engine. So reversible engine will be more efficient when compared with the irreversible engine. Second point pathina efficiency of all the reversible engines will be the same when it is working under the same temperatures. ஒரு temperature of the source T1 னும் சிங்கோட temperature T2 னும் இருக்கும்போது எத்தனை ரிவர்சிபிள் என்ஜின் எடுத்தாலும் அதோடைய எஃபிஷியன்சி வந்து சேமாக தான் இருக்கும். இதுதான் வந்து கார்னட் தியரம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ஐன்றது வந்து ஒரு இர்ரிவர்சிபிள் இன்ஜினாக எடுத்துக்கோங்க. இந்த இர்ரிவர்சிபிள் இன்ஜின் என்ன பண்ணுதுன்னா சோர்ஸ்லேருந்து Q1 டேஷில் இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணி மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி and the remaining part of the heat energy Q2 dash it is giving to the sink. இது வந்து irreversible engine ஓட வேலை. R என்ற ஒரு ரிவர்சிபிள் இன்ஜின் எடுத்துக்கோங்க. இந்த ரிவர்சிபிள் இன்ஜின் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் தனித்தனியாக ஒர்க் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இது Q1 டேஷ் அப்சர்வ் பண்ணி Q2 டேஷ் சிங்க்கு கொடுக்குது. ஒரு பர்ஃபெக்ட் ரிவர்சிபிள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா Q1லேருந்து அப்சர்வ் பண்ணி Q2க்கு இட் இஸ் கிவிங் த எனர்ஜி டு தி சிங்க். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரிவர்சிபிள் இன்ஜினை விட இர்ரிவர்சிபிள் இன்ஜின் எஃபிஷியன்ட்டு அப்படின்னு வச்சு இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா W/Q1 டேஷ் வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் W/Q1. Wன்றது என்னன்னா it is a work done that is given by difference Q1 dash minus Q2 dash, and here for this reversible engine W வந்து Q1 minus Q2. so இந்த equation simplify பண்ணும்போது we can tell that Q1 வந்து greater than Q1 dash. so இதில் Q1 W வந்து Q1 dash minus Q2 dash which is equal to Q1 minus Q2. so on taking this Q2 to this left hand side and Q1 dash to the right hand side we get this equation Q2 minus Q2 dash equal to Q1 minus Q1 dash. so இங்கே Q2 first இருக்கு and Q2 dash is in the second and Q1 is first and next Q1 dash in the second. so in the difference வந்து இப்போ we can tell that always Q1 and Q2 is greater. so the amount of heat extracted by a reversible engine it is more than the amount of heat extracted by the irreversible engine. அதே மாதிரி amount of heat energy given to the sink it is more than the amount of heat energy which is given by a irreversible engine. ஒரு irreversible engine விட எப்போவுமே reversible engine தான் more efficientஆக இருக்கும்ன்றது தான் வந்து கார்னட் தியரமோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ரெண்டுத்தையும் வந்து கப்பல் பண்ணுறாங்க. இப்போ irreversible engineயும் ரிவர்சிபிள் engineயும் ரெண்டுத்தையும் கப்பல் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சோர்ஸும் சிங்க்கும் இட் இஸ் மெயின்டைன் அட் T1 அண்ட் T2. அதாவது சோர்ஸ் ஒரு ஹையர் டெம்பரேச்சர் T1ல தான் இருக்குது, சிங்க் வந்து இட் இஸ் மெயின்டைன் அட் டெம்பரேச்சர் T2. ஸோ இங்கே ஐ வந்து என்ன பண்ணுதுன்னா
Q1 dash அப்சர்வ் பண்ணி Q2 dash இது கொடுக்குது. ஸோ இங்கே பார்ட் ஆஃப் த எனர்ஜி மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஒர்க்கையே நீங்கள் ரிவர்சிபிள் இன்ஜின் கொடுக்கும்போது இந்த ஒர்க்கு கொடுக்கும்போது இப்போ இந்த ரிவர்சிபிள் இன்ஜின் இங்கே இருக்க சிங்க்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அண்டு கோல்டர் பாடியிலேருந்து இந்த எனர்ஜி வந்து இட் இஸ் கிவன் டு தி சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இது எக்ஸ்டர்னலாக ஒர்க்கு கொடுக்காம இர்ரிவர்சிபிள் இன்ஜின்லேருந்து வர ஒர்க்கை வந்து இதுக்கு கப்பல் பண்ணி ரிவர்சிபிள் இன்ஜினுக்கு கப்பல் பண்ணி கொடுத்தோன்னா இங்கே என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து இங்கே லாஸ் ஆஃப் ஹீட் பை த சிங்க் வில் பி Q2 minus Q2 dash. Gain of the heat will be given as Q1 minus Q1 dash. ஸோ இந்த மாதிரி கப்பல் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு செல்ஃப் ஆக்டிங் மெஷினோ unaided by the external agency transfer heat continuously from a body at a lower temperature to the body at a higher temperature is impossible. ஸோ கப்பல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒர்க்கு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் எனர்ஜி கோல்ட் பாடியிலேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு ரிவர்சிபிள் இன்ஜின் பண்ணுறது வாய்ப்பு கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் கான்ட்ரரி டு தி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஒரு செல்ஃப் ஆக்டிங் மெஷின் வந்து கப்பல் பண்ணும் போது ரிவர்சிபிள் இன்ஜின் ஒர்க்கிங் பிட்வீன் த சேம் டெம்பரேச்சர்ஸ் வில் பி லிட்டில் பிட் வெரி கான்ட்ராக்டரி. So that we can tell that second part பார்த்தீங்கன்னா எத்தனை ரிவர்சிபிள் இன்ஜினும் இந்த டெம்பரேச்சர் சேம் T1 அண்ட் T2ல ஒர்க் பண்ணாலும் ரிவர்சிபிள் இன்ஜின் எல்லாமே ஒரே எஃபிஷியன்ஸோடு தான் இருக்கும். கப்பல் பண்ணால் எப்போவுமே கண்டினியூஸ் கோல்ட் பாடியிலேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு போகாது. எப்போவுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் கொடுக்கும் போது தான் ரிவர்சிபிள் இன்ஜின் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். திஸ் வாட் said in the Carnot theorem. The next video I will explain you about the Carnot cycle. Thank you for watching.